அல்லாஹ்வின் தலைமையின் தலைப்பில் சொல்லாட சோறுபடும் என்கின்ற ஐயன் மன்னனுடைய பொருளுக்கு மற்றவர்களுக்கு கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது கல்வியில் இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல காட்டிக்கொள்ளும் போலிகளிடம் கற்று தேர்ந்த அறிஞரிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ஒரு நல்ல ஒரு கேதரிங் இன்னைக்கு அந்த குட்ஷெப்பர்டுடைய சென்டனரி விழா. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரையாக நான் கீழே உட்காந்துருக்கும் போது அறிமுகப்படுத்தி பேசிட்டு இருக்கும் பொழுது ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ல வந்தவங்க ஹானரபிள் எஜுகேஷன் சொல்லிட்டு அப்புறம் அதை கரெக்ட் பண்ணிட்டு ஹானரபிள் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. தப்பு கிடையாது, ஹானரபிள் எஜுகேஷன் தான் கரெக்ட். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு முன்னாடி இருக்கிற ஹானரபிள் வரும் போகும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற எம்சிஏ அப்படிங்கிறது எனக்கு காலம் முழுவதும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த படிப்பு என்பது நாங்கள் இருந்தாலும் சரி, நம்ம எம்பி மேடமாக இருந்தாலும் சரி, மருத்துவர் அப்படிங்கிறது அவங்க காலங்காலத்துக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இந்த 4 வருஷத்தில் அப்படின்னு அதை மனசில் ஓடிட்டே இருக்கும்பொழுது இன்னமும் என் மனசு வந்து என்னுடைய ஸ்கூல் டேஸ் தான். ஒரு ஷார்ட்ஸை போட்டுக்கிட்டு கிரவுண்ட் எங்கெங்கேயும் நாங்கள் ஓடிட்டு வந்தது, டீச்சர்ஸை அடி வாங்கினது, திட்டு வாங்கினது, வெயிலில் போய் நின்னது, நீல் டவுன் போட்டது, இப்படியெல்லாம் இது மைண்ட் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி ஷேப்பை பண்ணி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி குட் ஷெப்பர்டாக இருந்தால் எங்களுடைய ஹெச்எம். இன்றைக்கி நான் பொது வாழ்க்கையில் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். எனக்கு குட் ஷெப்பர்டாக இருக்கல என்னுடைய ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். We're getting into a bigger world, a bigger society. We never know what is there for us. Here, where we are always guarded, somebody will be behind us. You are doing something, a teacher will keep monitoring you. What are you doing? You are not supposed to do this. Do it. That guidance is not going to be there when you get into the world tomorrow. It is all going to be only by yourself. You are getting into a bigger world. Stay safe, girls. That is the first and foremost advice as a doctor and as a woman I would like to give you. தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்வதை நாங்களும் சொல்கின்றோம். இந்த வயசு என்பது படிப்பில் மட்டும் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டிய வயசு. படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து உங்களை நிறைவு